தென்காசியிலே திருவள்ளுவர் மன்றம் ஒன்று இருக்கிறது. 86 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க ஒரு நாள் தென்காசி திருவள்ளுவர் மன்றத்துல பேசிட்டு இரவு ஒரு 10 மணிக்கு வெளியில வர்றோம். அங்க ஒரு சின்ன தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவனும் மனைவியும் மட்டுமே நடத்துகிற ஒரு சாதாரண கூரை கடை. அங்க சாப்பிட உட்கார்ந்தோம். எங்க பக்கத்துல டேபிள்ல ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குட்டி பாப்பா அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லு நம்ம தான் சொல்லணும், ஏன்னா கணவனும் மனைவியும் தான் நடத்துறாங்க. இந்த கணவன் சொல்றாரு, நான் 4 இட்லி, என் மனைவி 2 தோசை, பாப்பா 2 இட்லி அப்படின்னார். உடனே இவர் பில் எழுதி கையில கொடுத்தார். இவர் அந்த பில்லை செக் பண்ணாரு. இந்த கணவனும் மனைவியும் சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் பில்லு போட்டிருந்தார். குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல. என்னங்க குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல? அவர் சொன்னாரு, பச்சை மண்ணு, குட்டி பொண்ணு, இந்த புள்ள என்னங்க சாப்பிட போகுது? இந்த பச்சை புள்ள சாப்பிட்ட 2 இட்லிக்கு பில்லு எழுதித்தானா நான் மாடி வீடு கட்ட போறேன், அது சாப்பிட்டு போகட்டுங்க அப்படின்னு. ரொம்ப சாதாரண மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் ஏன் மிகப்பெரிய மனிதர்களிடத்தில் இல்லை என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு விஷயமும் வைத்துக் கொண்டே போகிறது. எங்க ஊரு குற்றாலம் போற வழியில இருக்கு, தென்காசி குற்றாலம் போற வழியில ரோட்டோரத்துல எங்க தெருவுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் வசித்து வருகிறது. ஒரு போன வாரத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 இருக்கும். ஒரு டானிக் பாட்டில கொண்டு போகும்போது வாசல் கிட்ட அந்த தெருவுல கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடனே அந்த இஸ்லாமியருடைய மனைவி என்ன பண்ணாங்க, அந்த பெரிய துண்டங்களை எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு மீதியை காலையில பெருக்கிக்கலான்னு போய்க்கெல்லாம் படுத்துட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் எந்திரிச்சு ஒரு சின்ன பெருக்குமாறு வச்சு ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பா கவனித்து அந்த சில்லுகளை எல்லாம் சேகரித்து சாக்கடையில தள்ளிட்டு இருந்தார். நான் கேட்டேன், காலையில தான் மாமி பெருக்க போறாங்க, நீங்க இவ்வளவு வேகமா வேலை பாக்குறீங்கன்னு. உடனே அவர் சொன்னாரு, ஐயப்ப சீசன், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த வழியில இரவு நேரத்துலதான் நடந்து போவாங்க, கால்ல செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க, இந்த சின்ன கண்ணாடி சில்லு குத்தி அவர்கள் கால் கிழிந்து போனால் அவர்களுடைய நேர்த்தி கடனை எப்படி அவர்கள் முடிப்பார்கள், அவர்கள் மனசுல எவ்வளவு பக்தியோடு வந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சாதாரண மனிதர் சக மனிதனை பற்றி யோசிக்கிறார். எத்தனை பேர் இப்படி வாழ்க்கையில நாம் யோசித்து இருக்கிறோம்? இந்த உலகத்திலே மழை என்று ஒன்று பெய்கிறதே எதற்காக? உங்களுக்கும் எனக்குமா? இல்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் கருணையோடும் அன்போடும் சக மனிதன் மீதான அக்கறையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒருவருக்காக எல்லோருக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.